100 மார்க்கு தானாகவே எடுத்துடுறான். அவ்வளவுதான். செய்வதில் விருப்பத்தோடு செய்யுங்க. இந்த மனநிலையிலிருந்து தயவுசெய்து வெளியே வாருங்க. வாழ்க்கையில் ஜெயிக்கிறது அதெல்லாம் அப்பா தாத்தாலாம் பார்த்துக்குவாங்க. நீங்கள் இதுக்கெல்லாம் இப்பயே கவலைப்படுறீங்க? பணம் முக்கியமா, கல்வி முக்கியமா? எஜுகேஷன் மேட்டர்ஸ் மேன். இந்த சமூகம் இதில் வளர்ந்துருக்கு. தமிழ்நாடு இன்றைக்கும் இந்தியாவுடைய டாப் 3 ஸ்டேட்டில் எப்பொழுதுமே இருக்குது. எப்படி? எல்லாம் தாலியை வைத்து படிக்க வச்சுருக்கான். எல்லா கையிலும் ஆளுக்கு 100 ரூபா காசு கொடுத்துருக்கானா? எல்லார் அக்கௌண்ட்லேயும் 10,000 ரூபா பணம் போட்டானா? எப்படி வளர்ந்துச்சு ஒரு சமூகம்? படிக்காத ஒரு சமூகம். எல்லாரையும் குறைந்தபட்சம் ஆரம்ப கல்வி படிக்க வச்சானுங்க. அதுக்கடுத்து இடைநிலை கல்வி எல்லாரையும் படிக்க வச்சானுங்க. அதுக்கப்புறம் உயர்நிலை கல்வி எல்லாரையும் படிக்க வச்சானுங்க. அதுக்கப்புறம் ஹையர் செகண்டரிக்கு எல்லாரையும் கொண்டு போய் சேர்த்தாங்க. அதுக்கப்புறம் குறைஞ்சபட்சம் வீட்டுக்கு ஒரு 40% வீட்டில் ஒரு இன்ஜினியர் இருக்கான். உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. தமிழ்நாட்டில் 40% பீப்புள் வீட்டுக்கு ஒரு இன்ஜினியர் இருக்கான். நம்ம பணத்தில் ஜெயிச்சோம், அறிவில் ஜெயிச்சோம். பணம் அப்பப்போ சோறுபடும், அறிவு மட்டும்தான் எப்போதும் சோறுபடும். பணம் அப்பப்போ சோறுபடும், அறிவு தான் எப்போதும் சோறுபடும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், பணம் உனக்கு சோறுபடும். பணம் உனக்கு சோறுபடும், அறிவு தாண்டா ஊருக்கே சோறுபடும். நீ அறிவாளியா, அது போதும். மணி இஸ் a byproduct. மணி இஸ் a byproduct. இந்த வயதில் பணம் குறித்து தீவிர சிந்தனைகளுக்குள் தயவு செய்து வராதீர்கள். அதனால இவ்வளோ பயம் இருக்குது. என்னால் சம்பாதிக்க முடியாமல் போயிருமா, சம்பாதிக்க முடியாமல் போயிருமா, சம்பாதிக்க முடியாமல் போயிருமா, தோற்று போயிடணும். ஏன் தோற்று போகிறேன்? உங்களுக்கு ஒரு படம் காட்டப்படுறதுல அவ்வளோ பயங்கரமான உலகம்லாம் இது கிடையாது. இந்த உலகம் கடுமையான போட்டிகள் நிறைந்த உலகம். இந்த உலகத்திற்குள் நீங்கள் எவ்வளவு சிரமப்பட வேண்டும் தெரியுமா அப்படின்னு உங்கள் டீச்சர்ஸ்லாம் சொல்லுவாங்க. யார் சொல்கிறது நம்பாது. இந்த உலகம் போட்டியான உலகம் இல்லை, இந்த உலகம் சவால்கள் நிறைந்த உலகம். அவ்வளவு மட்டும்தான். ஜீவிதம் மனோகரமானது. The life is so beautiful, man. It's a land of opportunities. ஒரு வாய்ப்பை பெறுவதற்கான தகுதி மட்டும் உங்களுக்கு இருக்கிற பட்சத்தில் இந்த வாய்ப்பை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் அடங்கிய ஒரு சமூகம் இது. உங்கள் ப்ரொஃபஸர்ஸோ உங்களுடைய டீச்சர்ஸோ ஒரு காலகட்டத்தில் இருந்தப்போ எவ்வளோ வாய்ப்புகளோ அதை விட இன்றைக்கு 100 மடங்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒன்லி திங் தட் யூ நீட் டு அட்டைன் தட். அவ்வளோதான். அதை பெறுவதற்கான தகுதியை வளர்த்துக்கொள்ள வேண்டிய பொறுப்பு மட்டும்தான் உங்களுக்கு. 25 வருஷத்துக்கு முன்னால் அதுக்கான தகுதி இருந்தும் கூட அதுக்கான வேலை வாய்ப்பு கிடையாது. 25 வருஷத்துக்கு முன்னால் உங்களுக்கு தகுதி இருந்தால் வேலை கிடையாதுங்க. இன்றைக்கி தகுதி இருந்தால் வேலை உண்டு. வாய்ப்பை தேடி உங்களால் போக முடியும். நீயா குறைச்சி யோசிச்சுக்கிற எவ்வளோ சம்பாதிக்கணும்? 10,000 ரூபா சம்பாதிக்கணும். கனவுகள் ரொம்ப சின்னது தெரியுமா இல்லையா? நான் சென்னைக்கு போனப்போ பணம் பை ப்ராடக்ட்னு சொன்னாலும் எல்லாருக்கும் இந்த வயசில் இது இருக்கும். உங்கள் வயசில் அது இருக்கத்தான் இருக்கும். அதனால தான் என்ன மாதிரி ஒருத்தர் வந்து சொல்ல வேண்டியிருக்கு. எனக்கு வேணும் சொல்லலை. 10,000 ரூபா சம்பாதிக்கணும். அந்த கனவை நான் முழுசாக காண்றதுக்குள்ளே எனக்கு 10,000 சம்பளம் கொடுத்துட்டாங்க. அந்த கனவை நான் முழுசாக காண்றதுக்குள்ளே 10,000 rupees அப்படின்னு நினச்சேன். அந்த 10,000 ரூபாய் கனவை நான் முழுமையாக காணுவதற்குள்ளே எனக்கு 10,000 சம்பளம் கொடுத்தாங்க. 10,500 அப்புறம் பார்த்தா சரி, அப்போ அடங்கிடுமா இல்லையா? அப்போ 12,000 சம்பாதிக்கணும். நோ, அடுத்து 15,000 சம்பாதிக்கணும். அப்புறம் தான் கண்டுபிடிச்சேன் இது ஏறிக்கிட்டே தான் போகும். பார்க்குற வேலையை ஒழுங்காக பார்க்கணும், செய்கிற வேலையை சரியாக செய்யணும், மனசுக்கு உவந்து செய்யணும், மனசாட்சிப்படி செய்யணும், மனிதர்கள் மீது பிரியத்தோடு செய்யணும். யூ ஆர் த டெக்னீஷியன்ஸ் மேன், யூ ஆர் த என்ஜின் ஆஃப் த கண்ட்ரி. இந்தியா இப்போ திரும்பி 360 டிகிரியில் ஒரு இடத்துல வந்து நிற்கிது. ஓகே, we have made understand many revolutions. My personal request to the people those who are sitting on the stage, please switch off your phones please. ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்குது. டோயின் அடிக்குது. ஏன்னா செல்ஃபோன் ஆஃப் பண்ணி வைக்கணும், எல்லோரும் தான் ஆஃப் பண்ணி வைக்கணும். அதில் பெரியவங்க என்ன சின்னவங்க என்ன இல்லை. சாரி. ஸோ லைஃப்பில் நெக்ஸ்ட் லெவல்னு போகிறதுங்கிறது அறிவின் வழியாக நடக்கக்கூடிய ஒரு மனோபாவம். அறிவு என்பதே மனோபாவம் தான். முதல்ல உங்கள்கிட்ட என்னெல்லாம் இல்லைன்னு ஒரு லிஸ்ட்டு வச்சுருக்கீங்களா? நானே சொல்லிடுறேன் என்னென்ன அந்த லிஸ்ட்டுன்னு. நானே கஷ்டப்படுற வறுமைக்கு பிறந்தவன். எங்கள் வீட்டில் அவ்வளோ வசதி இல்லை. ரைட்டா? ஒன்று. ரெண்டாவது, நம்ம குடும்பத்தில் எவனுமே படிக்கலை. நம்ம மூளையிலேயே பெருசாக அறிவில்லை. மூணாவது, நம்மளாலாம் பெருசாக வர முடியாதுயா, சிட்டியில் படிக்கிற பசங்களாம் அவ்வளோ பேர் இருக்கானுங்க, நமக்கெல்லாம் கேம்பஸ்லாம் பிளேஸ்மெண்ட்டே கிடைக்காது. நாலாவது, என்னாலலாம் ஒரு கோர்ஸ் அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க முடியாது. உங்கள்கிட்ட என்னெல்லாம் இல்லைன்னு உங்கள்கிட்ட ஒரு லிஸ்ட் இருக்கா? நான் சொல்கிறது 4 பாயிண்ட் தான். ஆளாளுக்கு 10 பாயிண்ட் இருக்கவங்களாம் இருக்கான். இல்லை உன்ட்ட என்ன இல்லைன்னு கேட்டேன்னா அவ்வளோதையும் சொல்ல முடியும். ஆனால் யாராட்டெல்லாம் உங்கள்கிட்ட என்ன இருக்குன்னு லிஸ்ட் இருக்குது? யாராட்டெல்லாம் எங்கிட்ட இதெல்லாம் இருக்குன்னு யார்ட்டா லிஸ்ட் இருக்கா? மொதல் லிஸ்ட், உங்கள்கிட்ட உசுர் இருக்கா? நிறைய பேர் செத்து போயிட்டான்ல. உங்கள் கூட ஆஸ்பத்திரியில் அதே நேரம் அதே மேசராசி பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவன் 10 பேரில் 2 பேர் செத்து போயிட்டான். அப்போவே உங்கள்கிட்ட உசுர் இருக்கு. ரெண்டாவது, நம்பிக்கை இருக்கா இல்லையா? இருக்குல்ல. நம்பிக்கை வேறு எதுலாம் இருக்குல்ல. இந்த வயதில் எவ்வளோ நம்பிக்கை இருக்கும் தெரியுமா? பழகவே பழகாத பொண்ணு முந்தானத்து பார்த்த பொண்ணுக்கிட்ட உன்னை காலம் முழுக்க வச்சு காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல. அவ்வளோதான். அந்த நம்பிக்கை இங்கிட்டு திருப்பி போட்டால் இதுவும் நம்பிக்கை தான். அவ்வளோதான். எதுக்கு பயன்பட போகுதுங்கிறது தானே. when you have the capability to convince a girl who doesn't know about you, உங்களை பற்றி ஒன்றுமே தெரியாத ஒரு பெண் பிள்ளையிடம் உன்னை காலம் முழுக்க வைத்து காப்பாற்ற என்னால் முடியும் என்று உங்களால் ஒரு நம்பிக்கை ஏற்படுத்த முடியும் என்றால்
அந்த நம்பிக்கையை மடமாற்றம் செய்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்ற நம்பிக்கைக்கு ஏன் வர முடியாது? எனக்கு அதான் புரியலை. மக்கு பயிலாந்து நீ தோத்துப்போ எனக்கு பிரச்சனை இல்லை. அப்படியே கட்டவரில் விட்டு நோண்டுனோம்னா அப்படியே தண்ணி ஓடுற ஊரில் பிறந்திருக்கிறோம். சுற்றி பச்சை பசேல்னு இன்னமும் மிச்சம் இருக்கக்கூடிய சமூகத்துக்குள்ளேருந்து வாழ்கிறோம். நல்ல தண்ணியை குடிக்கிறோம். கம்பேரிட்டிவ்லி மற்றவங்களோட நல்ல காற்றை சுவாசிக்கிறோம். இங்கிட்டு திரும்பினா கோயில் இருக்குது, அங்கிட்டு திரும்பினா நடைமுறை இருக்குது, அங்கிட்டு திரும்பினா நல்லது இருக்குது, இங்கிட்டு சித்தப்பேன், இங்கிட்டு பெரிய பையன், பங்காளி, பொண்ணு கொடுத்தவனே மனுஷ மக்களுக்குள்ளே வாழ்கிறோம். நம்ம மனசு பண்பட்ட மனசு. யூ நோ தட். இந்த மனசால் தான் நம்பிக்கையோடு அடுத்த இடத்திற்கு நகர முடியும். உங்களுக்கு நம்பிக்கை என்பது குறித்து பயங்கர சந்தேகங்கள் இருக்குது. ஒரு குழந்தையை போல நம்பிக்கை கொள்ளுங்கள். மனுஷன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? நீங்கள், நான், நமக்கு தெரிஞ்ச எல்லாரும் ரொம்ப நம்பிக்கையானவன் தான். இடைப்பட்ட காலத்தில் தான் அந்த நம்பிக்கை நமக்கு குறைஞ்சி போகுது. ஒவ்வொரு குழந்தை எப்படி வெளியில் வருது? நம்ம அம்மாக்கள்லாம் அடிக்கடி சொல்லுவாங்க, உன்னை பெத்தெடுக்க எவ்வளோ சிரமப்பட்டேன் தெரியுமா அப்படிமாங்க. ஏதாவது இட்லி கூட ஒழுங்காக இட்லி சாப்பிட்லன்னா கூட சொல்லிவிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? இல்லை வீட்டில் உன்னையெல்லாம் பெத்தெடுக்க நான் எவ்வளோ சிரமப்பட்டேன் தெரியுமா? தலைப்புள்ள என்ன பெரிய உசுறு வேணுமா சின்ன உசுறு வேணுமான்னு கேட்டாங்க. என் புள்ள பிழைச்சா போதும், நான் வேணா செத்து போகிறேன்னு நான் சொன்னேன் அப்படின்னா நம்ம அம்மாக்கெல்லாம் கதை சொல்லுவாங்க. அது உண்மைதான். ஒரு பிரசவம் என்பது ஒரு பெண்ணுக்கு பெரும் அனுபவம், உயிர் போய் உயிர் வர்ற அனுபவம். ஆனால் அந்த பிரசவத்தில் ஒரு பெண்ணின் பங்கை விட அறிவியல் ரீதியாக உள்ளே இருக்க பிள்ளையுடைய பங்கு தான் அதிகம். யோசிச்சு பாருங்கள். வெளியிலையாதுங்கிட்ட அப்பா அந்த பக்கம் காரிடாரில் லெஃப்ட் லைட் திரிவார். ஒரு டாக்டர் இருப்பார், அல்லது ஒரு மருத்துவர் இன்னொருத்தங்க இருப்பாங்க, நர்ஸ் இருப்பாங்க. இப்போல்லாம் எபிடியூரில்னு ஒரு மருந்து இருக்குது. பொம்பளை பிள்ளைகளுக்குலாம் இங்கிலீஷில் எல்லாம் படிச்சிருக்காங்க. என்னென்ன மருந்து வேணும் டாக்டர்கிட்ட அதுவே கேட்டுதுங்க. இப்போல்லாம் பிரசவரையில் ஆண்கள் இருக்கணும், அது தெரியுமா? குழந்தை பிறக்கையில் ஆண்கள் இருக்கணும். அந்த அளவுக்கு ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு இருக்குது. நர்ஸ்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. கமான் பாப்பா வெளில கொண்டு வந்துரு அப்படி இப்படிலாம் பண்ணுவாங்க. ஆனால் யோசிச்சு பாருங்கள், அழகான ஒரு போல், அதுக்குள்ளே தண்ணி, அதில் ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்கு ஒரு உசுறு. அதுக்கு இந்த உலகம் தெரியாது, அப்பா யார் தெரியாது, அம்மா யாருன்னு தெரியாது, நிறம் தெரியாது, கருப்பு தெரியாது, சிவப்பு தெரியாது, வெளிச்சம் தெரியாது, சூடு தெரியாது, குளிர் தெரியாது, எதுவும் தெரியாது. அந்த பிள்ளை அப்படியே வந்து கழுத்து மாட்டாமல் வெளியில் வரணும். நாம் என்ன நினச்சிக்கிறோன்னா, இந்த ஊசி குத்துறதுனால அந்த பெண் வந்து பிரசவத்தில் புஷ் பண்ணுறதுனால குழந்தை வெளியில் விடுறது கிடையாது. த கன்வின்ஸ்னஸ் ஆஃப் த கிட், அவங்க வெளில வராங்க. அந்த குழந்தை வெளியே வரணுங்கிற தவிப்பில் வெளியே வந்துருமா? யோசிச்சுப்பார். எந்த ஆதரவும் இல்லாத போது, வெளிச்சம் தெரியாத போது, கண்கள் தெரியாத போது, நிறம் தெரியாத போது, சூடு தாங்க முடியாத போது, குளிரை புரிந்து கொள்ள முடியாத அந்த பீரியடில் 9 மாதத்தில் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும்னு உங்ககிட்ட நம்பிக்கை இருந்திருக்கு. உங்ககிட்ட மட்டும் இல்லை, இங்கே பிறந்தவன் எல்லாட்டையும், எங்கிட்ட உங்ககிட்ட அவ்வளோ பேர்ட்டையும் அந்த நம்பிக்கை இருந்திருக்கு. அதனால நீ வெளியிலே வார. யோசிச்சு பாரு, என்னைக்கு முடியுமா என்ன? இன்னைக்கு இவ்வளோ பேர் இருந்து ஜெயிக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். எப்படி? அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, மாமா இருக்கான், சொந்தக்காரன் இருக்கான், தாயாப்புள்ள இருக்கான், ஃப்ரெண்டுங்க இருக்காங்க, வாத்தியாருங்க இருக்காங்க, ப்ரொஃபஸர் இருக்கார், காலேஜ் இருக்குது, மேனேஜ்மெண்ட் இருக்குது, இன்டர்நெட் இருக்குது, கூகுள் இருக்குது, ஃபெசிலிட்டி இருக்குது, அவ்வளவு இருக்குது கையில். ஆனால் இப்போ ஜெயிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இந்த உலகத்தில் உனக்கு ஒரு ஆதரவும் இல்லை, நீ ஒத்த ஆள். உங்கள் அம்மாவை சுற்றியாவது டாக்டர் இருந்தான், உன்னை சுற்றி யாருமே இல்லை, நீ மட்டும்தான் வெளியே வந்த. ஒரு குழந்தை பிறக்கிற போது இருக்கிற நம்பிக்கை அப்படியே கை கொள்ளும் என்றால் அது ஜெயிக்கும். நீ மறுபடியும் பிறந்த பிள்ளையை போல நம்புங்கள், அவ்வளவுதான். மேஜிக் ஹேப்பன்ஸ் டு எவ்ரி ஒன். சிண்ட்ரெல்லாவுடைய கதை அற்புதமாக ஒன்று சொல்லும். பிலீவ் இன் அக்கேஷ்னலி மேஜிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். வாழ்க்கையில் அப்பப்போ மேஜிக் நடக்கும். என்னுடைய இந்த ஒரு ப்ரொஃபைல் இவங்க வாசிச்சப்போ எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஓ, இவ்வளோ பண்ணியிருக்கமா, டே அப்பா 2004 அமெரிக்காவில் போய் இந்தியாக்காகலாம் பேசியிருக்குமா. இப்போ யோசிச்சு பார்க்குறப்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. ஆனால் இதெல்லாம் பண்ணணும்ட்டு நான் பண்ணலை. பண்ணி முடித்த பிறகு அதெல்லாம் லிஸ்ட்டில் வந்துருச்சு, அவ்வளோதான். எல்லாருமே கொஞ்சம் வளர்ந்த உடனே ஒரு லிஸ்ட்டு ரெடியாயிரு. வைரமுத்து ஒரு கவிதையில் சொல்லுவார், கருப்பாக ஒரு சின்ன உருவம் பக்கத்தில் கிடக்கையில் அவங்க அம்மாவை பற்றி பேசுகிறப்ப சொல்லுவார், என்னென்ன நினச்சிருப்பேன். யோசிச்சு பாருங்கள், வைரமுத்து சின்ன பிள்ளையா கருப்பாக பிறந்து கிடக்கிறப்ப அவங்க அம்மா மைண்டில் என்னென்ன ஓடி இருக்கும். கத்தி எடுப்பானோ, களவாட போவானோ, அப்படி தானே தோணியிருக்கோம். ஆளை பாரு கருகருன்னு கிடக்கிறான், இவன் கத்தி எடுப்பானோ, களவாட போவானோ, இல்லை படித்து சீராகி தாசில்தார் பிள்ளையாவானோ. அப்போல்லாம் தாசில்தார் பதவி பெருசு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒன்று சொல்லுவார், நீ பெத்தெடுக்கையில் வைரமுத்து பெத்தெடுக்கலை, நீ பெத்தெடுக்கையில் வைரமுத்து பெத்தெடுக்கலை, நீ பெத்ததில் ஒன்று வைரமுத்து ஆயிருச்சு அப்படிம்பார். நீ பெத்ததில் ஒன்று வைரமுத்து ஆயிருச்சு, அவ்வளோதான். வீட்டில் 4 பிள்ளை பெற்றா அதில் ஒன்று ஆயிரும், முடிஞ்சு போச்சு. லைஃப் இஸ் ஸோ சிம்பிள், இட் இஸ் வெரி ஈஸி. வாழ்க்கை ஒரு பெரிய டெம்ப்ளேட்டு கீழே வைக்கிறப்ப தான் ரொம்ப சிரமமாக இருக்குது. வாழ்க்கை ரொம்ப சிம்பிள்யா, இட் இஸ் ஸோ ஈஸி. அதை ஈஸின்னு நினைக்கிறவன் தன்னுடைய முக்கியத்துவத்தை உணர்வான். இந்த சமூகத்தின் மீது பிரியத்தோடு இருங்கள். எல்லாரும் இந்த சமூகத்துக்குள்ளே மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்று நம்புங்கள். நான் ஒவ்வொரு மேடையில் ஏறுகிற போதும் உட்கார்ந்துருக்கிறவன் 5000 பேரோ 2000 பேரோ 1000 பேரோ 100 பேரோ அதுலேருந்து ஒருத்தனை நான் தட்டி தூக்கிட முடியும் நான் நம்புவேன். என்னுடைய பேச்சுடைய ஒரே சாராம்சம் அது மட்டும்தான். 1000 பேர் உட்கார்ந்து அதுக்குள்ளேருந்து ஒருத்த கிளர்ந்து என்னால் வைக்க முடியும் நான் நம்புவேன். அந்த நம்பிக்கை தான் என்னை பேச வைக்குது.
நீயும் கிளர்ந்து எழுவாய் என்று நம்பினால் நீ தானா மேலே வர. நீ படிக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. எனக்கு அது தெரியலை இது தெரியலை அதெல்லாம் கிடையவே கிடையாது. இளமைக்கு ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்குது. முதல்ல நீங்கள் நம்புங்க. எதிர்காலத்தில் ஏற கட்டி சைக்கிள் ஓட்டுறதான் இளமையின் பண்பு. என்னால் முடியலைன்னு சொல்லிட்டு ஒதுங்கிறது கிடையாது. பிரச்சனைகள் வரும்போது மோதி ஒட்டச்சிக்கிட்டு போகிறது தான் இளமையின் பண்பு. என்னால் முடியாதுன்னு திரும்பி ஓடி போகிறது கிடையாது. அதுக்கு எதுக்கு நீ சின்ன பையனாக இருக்கணும்? வயசான கிளங்கட்டையை பேசுகிற பேச்செல்லாம் இந்த வயசில் எப்படி பேசுகிறீங்க? லைஃபே போர் அடிக்குது மாப்பிள்ளை. என்ன போர் அடிக்குது உங்களுக்குலாம்? என்ன போர் அடிக்குது? உலகத்தில் அவ்வளோ இருக்குது. 100 வயசு பத்தாது நீ தெரிஞ்சுக்கிறதுக்கு அவ்வளோ விஷயம் எனக்கு கொட்டி கிடக்குது. நீங்களாக கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. உங்களை பற்றின மதிப்பீடுகளை மிக குறைவாக வச்சுருக்கீங்க. நான் இங்கே பார்த்த நிறைய பசங்க ரொம்ப கீழே பேண்ட்டு போட்டிருந்தானு. அது ஸ்டைல் கிடையாது. நாம் என்ன நினச்சிக்கிறோம்? ஏதோ ஒரு இங்கிலீஷ் படத்தை ஒருத்தர் இங்கே வரைக்கும் போட்டிருக்கனால ஸ்டைல் நினச்சிக்கிறோம். எது ஸ்டைல்னே நமக்கு தெரிய மாட்டேங்குது. உனக்கு எது பொருந்தும் நீ நம்புறியோ அதுதான் ஸ்டைல். ரைட்? இன்னொருத்தனை ஃபாலோ பண்ணுறதுக்கு பேர் ஸ்டைலே கிடையாது. உனக்கு எது சரியாக பொருந்தும் என்று உன்னால் ரசிக்க முடிகிறதோ அதுதான் ஸ்டைல். இந்த விழா எலும்புக்கு கீழே பேண்ட்டு போடுறது ஒரு நாளும் ஸ்டைல் கிடையாது. யூஎஸ்லேயும் அப்படி போடுறவனை திட்டுவானுங்க. அது எங்கேயுமே ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட் கிடையாது. ஐ ஹவ் சீன் மெனி பிளேசஸ். நான் நிறைய பேர் இங்கே பார்த்தேன். லேசாக தட்டினா பொடேன்னு பேண்ட்டு கீழே விழுந்துட மாட்டேன். அட பேண்ட்டை நீ எங்கே வேணாலும் போட்டுக்க. ஆனால் அந்த ஸ்டைல்னா அதை பற்றி எனக்கு புரியணும். யாரோ ஒருத்தர் செய்கிறதுக்காக அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு பேர் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். எனக்கே ஒரு ஸ்டைலை உருவாக்க முடியாது நீ நினச்சிக்கிற. இட் இஸ் யுவர் ஸ்டைல். அவனுக்குன்னு ஒரு ஸ்டைலை உருவாக்க நீ நம்பு. நீங்கள் ஏன் சார் கோட்டு போட்டு வரல? அது ஏன் ஸ்டைல், அவ்வளோதான். நான் ஷேவ் பண்ண கூட மாட்டேன் வெளியில் வர்றப்ப. இது ஏன் ஸ்டைல், இதுதான் நான். அங்கே நீ பார்க்குற சிகப்பான கோபிநாத் இங்கே வரமாட்டான். அவன் கொஞ்சம் கருப்பாக தான் இருப்பான். என் முகத்தை மறைக்க நான் விரும்பியதே கிடையாது. இதுதான் நான் தான் நான். உள்ளே இருக்க 750 ஸ்பேர் பார்ட்ஸில் ஓடாத வண்டியாட எலுமிச்சம்பளத்தில் ஓடிட போது கோட்டை போட்டு ஒன்று நடக்க போடல. இங்கே என்ன இருக்குங்கிறதா விஷயம். இங்கே என்ன இருக்குங்கிறதா விஷயம். கோட்டில் ஒரு விஷயமும் கிடையாது. Attire can't decide my brilliance. My brain will trace the brilliance. நீங்கள் இதுக்கெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இதனால தான் அப்படி பெருநகரத்திலேருந்து வரக்கூடிய பிள்ளைகள்லாம் எளிதாக ஜெயிச்சுட்டு போயிடுறான். நுனிநாக்கில் ஆங்கிலம் பேசுவதன் வழியாக ஒருவன் அறிவாளி என்று உங்களை அவனால் எளிதாக ஏமாற்ற முடியுது. நான் சென்னைக்கு போன காலகட்டத்தில் கீழே போய் பேசுங்க. கோடா கீழே போங்க. தப்பாக நினைக்காதீங்க. சாரி, நீங்களாம் யாரான்னு எனக்கு தெரியாது. நான் பாட்டுக்கு ஏதோ சொல்லிவிட்டேன். பட் ஸ்டில் கோச்சுக்காதீங்க. நான் சென்னைக்கு போன காலகட்டத்தில் இங்கிலீஷ் வராது பெருசாக. இப்போ கூட பெருசாக இங்கிலீஷ் வராது. நம்ம ஊரில் பயப்படாமல் இங்கிலீஷ் பேசலாம். எப்படி நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஆரம்பத்தில் மீடியாவில் நான் சேர்ந்த காலகட்டத்தில் விமான நிலையங்களுக்கெல்லாம் நான் போக மாட்டேன். ஏன்னா அங்கெல்லாம் நார்த் இந்தியாவிலேருந்துலாம் லீடர்ஸ் வருவாங்க. அவங்களெல்லாம் எப்படி நம்ம பேட்டி இருக்குது, இங்கிலீஷ்லாம் கேள்வி கேட்கணுமே. நமக்கு தான் இங்கிலீஷ் வராது. நமக்கு இந்த 12 டென்ஸ் தெரியும். ஹேவ் பீன், ஹேட் பீன், ஹேஸ் பீன், ப்ரெசன்ட் டென்ஸு, பாஸ்ட் டென்ஸு, பாஸ்ட் பார்ட்டிசிபிள், ஓகே, சே, செட்டு ஒன்று சொல்லி கொடுப்பாங்களே. என்னது வெர்பு, அட்வெர்பு, அட்ஜெக்டிவு எல்லாம் படிச்சிருப்போம். ஆனால் விவரம் தெரியாது. பேச பயம். இங்கிலீஷ் தெரியுமா தெரியாதானே நமக்கே தெரியாது. நமக்கு இங்கிலீஷ் தெரியாதுங்கிறது பிரச்சனை இல்லை. நமக்கு இங்கிலீஷ் தெரிகிற விஷயம் நமக்கு தெரியாது. எல்லாருக்கும் அதான் பிரச்சனையே. உங்களுக்குலாம் இங்கிலீஷ் தெரியாதுன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? அது தப்பு. உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியாதுங்கிறதா உங்கள் பிரச்சனையை ஒழிய உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாதுங்கிறது பிரச்சனையே இல்லை. ஏன் எக்ஸாம்பிளே உங்களுக்கு நான் சொல்கிறேன். அப்போலாம் when I started my career, நான் என்னுடைய கெரியரை தொடங்கின காலகட்டத்தில் விமான நிலையங்களுக்கு போய் பேட்டி எடுப்பதற்கு நான் ரொம்ப தயங்கவே. காரணம், நான் நார்த் இந்தியாவிலேருந்து வரக்கூடிய லீடர்ஸ் எல்லாம் நம்ம எப்படா போய் கேள்வி கேட்குறது, பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் வர இடத்துல நம்ம எப்படா மைக்கை பிடிச்சிக்கிட்டு கேள்வி கேட்குறதுன்ட்டு போக மாட்டேன். ஆனால் விமான நிலையம் போன்ற பெரிய இடங்களில் போய் நீங்கள் பேட்டி எடுக்கிற போது தான் பெரிய தலைவர்களையோ அல்லது பெரிய அதிகாரிகளையோ பேட்டி எடுக்க முடியும். அப்போ தான் நீங்கள் ஹெட்லைனை ஹிட் பண்ண முடியும். நீங்கள் ஹெட்லைனை ஹிட் பண்ணால் தான் உங்களுக்கு நியூஸ் சேனலில் முக்கியமான இடம் கிடைக்கும், தலைமை பதவி கிடைக்கும். பயம். போய் எப்படி இங்கிலீஷில் கேள்வி கேட்குறது. ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் நான் விமான நிலையத்திலேருந்து என்னென்ன பீட்ஸ் உண்டோ எல்லா இடத்துக்கும் போக ஆரம்பித்தேன். அப்போ 2 வருஷத்தில் நான் எங்கேயோ போயிட்டு விவேகானந்தர் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ் கோர்ஸ், ரெப்பிடெக்ஸ் கோர்ஸ்லாம் படிச்சிட்டேன்லாம் நீங்கள் நினைக்கக்கூடாது. 2 வருஷத்தில் 3 உண்மையை நான் கண்டுபிடிச்சேன் சென்னையில். முதல் உண்மை, மெட்ராஸில் நம்ம மாதிரியே எல்லா பயலும் இங்கிலீஷு தப்பாக தான் பேசுகிறான். மொதல் விஷயம், எல்லா பயலும் இங்கிலீஷ் தப்பாக தான் பேசுகிறான். 2வது முக்கியமான விஷயம், என் தாய்மொழியை தான் நான் தப்பாக பேசக்கூடாது. ரைட்டா? நான் பிழைக்கிறதுக்காக ஒரு மொழி எடுக்கிறேன், படிக்கிறதுக்காக ஒரு மொழி எடுக்கிறேன். அது தேவை கருதி நான் படிக்கிறேன். அதை தப்பாக பேசுகிறதுனால எவனும் பொண்ணு கொடுக்காமல் போயிட மாட்டான். அது அவமானம் கிடையாது, தப்பாகவே பேசுவோம். ரைட்டா? என் தாய்மொழி ஒன்றும் கிடையாது அது. 3வது முக்கியமான விஷயம், ஒருத்தன் ஃப்ளைட்லேருந்து இறங்கி வர்றான், கோட்லாம் போட்டிருக்கான், ஆள் சிகப்பாக இருக்காங்கிறதுக்காண்டி அவனுக்கு இங்கிலீஷ் தெரியணுங்கிற அவசியம் இல்லை. அவன் நம்மளை விட மொக்க இங்கிலீஷ் தான் பேசுகிறான். ரைட்?
விமான நிலையத்திலே போய் ஆங்கிலத்திலே கேள்வி கேட்பதற்காக தயங்கி அந்த இடத்திற்கு போக மறுத்த அதே கோபிநாத் டவுன் த லைன் 7 இயர்ஸில் அமெரிக்காவின் மிக உயர்ந்த அதிகாரம் என்று சொல்லக்கூடிய அமெரிக்கன் பிரசிடென்ட் நின்று பேசுகிற பென்டகனில் ஆசியாவின் சார்பாக ஒரே இந்தியனாக ஆங்கிலத்தில் 1.5 மணி நேரம் நான் பேசினேன். தட் ஹேப்பன் டு மீ. அப்போயும் நான் தப்பாக தான் இங்கிலீஷ் பேசினேன். எனக்கு தெரியும். ஆனால் பயப்படாமல் பேசினேன். அவ்வளோதான் விஷயம். நீ தப்பாக பேசுறியா சரியாக பேசுறியாங்கிற விஷயமே இல்லை, பேசுறியாங்கிறதான் விஷயமே. நம்ம பேசுகிறதே இல்லை, பேசுகிறதில்ல, எவனையும் பேசவும் விடுறதில்லை. நான் பார்த்துருக்கேன். அதுக்குன்னே ஒரு குரூப் திரிவாங்க. நம்ம பயிலெல்லாம் கொஞ்சம் பொறுப்பாகி வந்து வரலாம் வேறு சொல்லிட்டு போனார், மாப்பிள்ளை நம்ம ஒரு குரூப் வச்சுக்கோம் மாப்பிள்ளை, இங்கிலீஷ் குரூப் அப்படின்னா நாங்களாம் வச்சது உண்டு. நாங்கள் எங்கள் ட்ரைனிங் கம்பெனிஸ்லேருந்து இங்கிலீஷ் குரூப்ஸ்லாம் கூட க்ரியேட் பண்ணுவோம். ஒரு 6 பேர் சேர்ந்து மாப்பிள்ளை இன்னையிலேருந்து நம்மளாம் இங்கிலீஷில் பேசணும் அப்படின்னு முடிவெடுப்பாங்க. முடிவெடுத்து வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னு கேட்பான். ஐ மீட்டிங். அவனுக்கு தெரிஞ்ச லெவலில் ஏதோ ஒன்று பேசுவாங்க. அந்த குரூப்பை கலாய்க்கிறதுக்குன்னே 4 குரூப் ரெடியாக இருப்பாங்க. உங்கள் அப்பன் பேர் என்ன? நீங்கள் இங்கிலீஷ் தான் பேசுவியா? அப்படின்னு ஒருத்தர் ஆரம்பிப்பான். இவனை கலாய்க்கிறதுக்குன்னே 4 குரூப் ரெடியாக வாங்கி அதன்னு இங்கிலீஷில் பேசுகிறாங்க. ஏன்டா டே மக்காச்சோளம் நின்றுட்டு என்னடா உனக்கு இங்கிலீஷ் வேண்டி கிடக்கு? உங்கள் அப்பன் பேர் என்னடா? ஏன்டா டே கோயில் திருவிழாலாம் இந்த உண்டக்கஞ்சி வாங்கி தின்ன பையன் தானே உனக்கு இங்கிலீஷ் வேண்டி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு குரூப் தெரிவாங்க. டோன்ட் டூ தட். செய்யாதீங்க. இது என்னன்னா நம்மளால் முடியாதுன்னு நினச்சிக்கிட்டே நீங்கள் அதில் என்கரேஜ் பண்ண, அப்படி தான் மொழியே வளரும். முதல்ல பேசுங்க, வெக்கப்படாதீங்க. நம்ம ஊரோட பிரச்சனையை வெக்கப்படுறது தான். கேட்குறதுக்கு வெக்கப்படுறது, சொல்கிறதுக்கு வெக்கப்படுறது, எல்லாத்துக்கும் வெக்கப்படுறது. த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் வேர்ட் இஸ் கால்ட் ஆஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. உலகத்தின் ஆகப்பெரிய வார்த்தை கேள். எதாக இருந்தாலும் கேள். நல்லதோ கெட்டதோ கேள். உன்னை கேட்காம அது கிடைக்காம போகிறதுக்கு பதிலாக கேட்டே கூட கிடைக்காம போட்டுமே என்ன மோசம் வந்துச்சு? இப்போ என்ன நட்டமாயிர 4 பேர் நீங்கள் இங்கிலீஷில் பேசினா? இங்கிலீஷ் ரொம்ப எளிதான ஒரு மொழி. நீங்கள் தமிழ் மீது பிரியமாக இருங்க, நானும் பிரியமாக தான் இருக்கேன். நமக்குலாம் இங்கிலீஷ் வராதுன்னு ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு இங்கிலீஷ் வரால அப்படின்னு முடிவு பண்ணாதீங்க. இட்ஸ் அன் ஈஸி லாங்குவேஜ். ரெண்டாவது, நீங்கள் தமிழ் அளவுக்கு இங்கிலீஷை பேசணுங்கிற அவசியம் இல்லை. தேவை கருதி ஒன்றை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கற்றுக்கொள்ளுங்கள். நான் இங்கிலீஷ் மீடியத்திலே படிக்கலை, நானும் இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கலை. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நான் யூகேஜியில் இங்கிலீஷில் பின்னி எடுத்த பையன். இங்கிலீஷில் பின்னி எடுத்த பையன் 1ஆம் கிளாஸே படிக்காமல் சின்ன வயசில் அப்போல்லாம் டபுள் ப்ரொமோஷன் ஒன்று போனாங்க. சூப்பராக படித்தா டபுள் ப்ரொமோஷன். இப்போ உண்டான்னு தெரில. இப்போலாம் உண்டுங்களா? ஸ்கூலில் கிடையாதுல, அப்போல்லாம் உண்டு. அவ்வளோ நல்லா இங்கிலீஷ் படிக்கிற பையன். எங்கள் அப்பா இவன் ரொம்ப இங்கிலீஷ் படிக்கிறான்னு கொண்டு போய் என்னை தமிழ் மீடியத்தில் சேர்த்தார். யூ நோ தட்? இவன் ரொம்ப இங்கிலீஷ் படிக்கிறான்னு சொல்லிட்டு அப்படி பயப்படாமல் சேர்த்தார் எங்கள் அப்பா. அதனால தான் நான் இன்றைக்கி இங்கிலீஷும் பேசுகிறேன், தமிழும் பேசுகிறேன். பயப்படாது. ரொம்ப இங்கிலீஷ் பேசுகிறான், ரொம்ப இங்கிலீஷ் கற்றுக்கிட்டான், தமிழ் போயிடக்கூடாதுன்ட்டு தமிழ் மீடியத்தில் கொண்டு என்னை போட்டார். தமிழும் பேசுகிறேன், இங்கிலீஷும் பேசுகிறேன். பயப்படாது. எவனுக்கு நீ பயப்படணும்? எதுக்கு பயப்படணும்? யாருக்கு பயப்படணும்? ஸ்பீக் அவுட் மேன். பேசு. இப்போ நான் பேசுனா கரெக்டாக பேசுனேண்ணா, கடன்னு பேசுனேன், அவ்வளோதானே. கச்சச்சா அவ்வளோதான். மேட்டர்ஸ் நாட் த லாங்குவேஜ். நீ யார் என்பதனுடைய நம்பிக்கை தீர்மானிக்கிறது. ஒன்றை அடைய முடியும் என்ற உன்னுடைய வேட்கை தீர்மானிக்கிறது. ஒன்றை தொட முடியும் என்ற உற்சாகம் தீர்மானிக்கிறது. என்னால் அது செய்ய முடியும் என்கிற உன்னுடைய உள்ளுணர்வு தீர்மானிக்கிறது. நாட் யுவர் டிகிரி. Go and hit it, bang it man. Go and bang. போ அட்டி ஒட்டமால்ல ஒட்ட. நீ தடை என்று நம்புவது அனைத்தையும் விட முதல்ல உன் மனக்கதவை விட. ஐ எம் ஹியர் டு வின். நான் ஜெயிக்கிறதுக்கு தான் பிறந்திருக்கேன், நம்பு. கேவலம் நீயே உன்னை நம்பலாம், அடுத்த உன்னை எப்படி நம்புவான்? அவன் என்னை எரும மாடுங்கிறான், நீயே உன்னை பற்றி அப்படி தானே அபிப்பிராயம் வச்சுருக்க. அவன் என்னை பண்ணின்னு திட்டிவிட்டான், நீயே உன்னை பண்ணின்னு தான் நினைக்கிறேன். குண்டா 2 கேரக்டர் வச்சுக்கோங்க. ஓகே, நல்லா குண்டா இருக்க 2 கேரக்டர் உங்களுக்கு தெரிஞ்சவங்களை வச்சுக்கோங்க. ஒரு கேரக்டரை கொழுன்னு இருக்காருன்னு சொல்லுவோம் இல்லையா? அதே குண்டா இருக்கிற இன்னொரு கேரக்டரை பன்னி மாதிரி இருக்காருன்னு சொல்லுவோம். ஏன்? அவர் பன்னி மாதிரி இல்லை, இவர் கொழுன்னு இல்லை. ஒருத்தர் தான் குண்டா இருக்கிறத பற்றி தப்பாக நினைக்கல, அசிங்கமாக ஃபீல் பண்ணலை. அந்த குண்டு உடம்புக்கேற்ற அழகான உடைகளை போட்டுக்கொள்ளுகிறார், அதுக்கேற்ற மாதிரி தன்னை ஜோடித்துக் கொள்ளுகிறார். தன் மீது அவருக்கு பிரியம் இருப்பதால் அவர் தன்னை அழகாக முன்வைக்கிறார், கொழுன்னு தெரிகிறார், அவ்வளோதான். இன்னொரு குண்டே இருக்கான்ல, அவனே அவனை பண்ணியாக தான் ஃபீல் பண்ணுறான். அப்போ விளக்கமாத்துக்கு இது பட்டு கொஞ்சம் இப்படி தெரியுவான். அப்போ 2 பேரும் குண்டு தானே. ஏன் 2 அபிப்பிராயம் வருது? அவன் வைத்திருக்கிற அபிப்பிராயம் அது. நீங்கள் தயவு செய்து நீங்கள் உங்கள் குறித்து வைத்திருக்கிற அபிப்பிராயங்களை மாற்றுங்கள். நான் முட்டாள், ஒன்றுக்கும் உதவாதவன் என்ற அபிப்பிராயத்தை மாற்றுங்கள். நான் இந்த கூட்டத்திலே பாவம் தோற்று போவதற்கு பிறந்தவன் என்ற அபிப்பிராயத்தை மாற்றுங்கள். என்னால் பெரிதாக வளர முடியாது என்ற உங்கள் அபிப்பிராயத்தை மாற்றுங்கள். என்னால் பெரிதாக தலையெடுத்து விட முடியாது என்ற அபிப்பிராயத்தை மாற்றுங்கள். உங்களை நம்பித்தான் இந்த சமூகம் இருக்குது. The whole society believe in you people. உங்கள் பிரதமரோ அல்லது உங்களுடைய தலைவர்களோ கூட எந்த நம்பிக்கையில் நிற்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் இருக்க நம்பிக்கையில் தான் நிற்கிறாங்க.
உலகத்தின் ஆகப்பெரிய இளைஞர் சக்தியை தேக்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு தேசம் பயப்படாமல் தலை நிமிர்ந்து நிற்கிது. யோசிச்சு பாரு. உலகத்தில் ஆகப்பெரிய இளைஞர் சக்தி 64% இளைஞர்களை கொண்ட ஒரு மாபெரும் தேசம். உங்களை பார்த்து இந்த உலகம் பயப்படுறதுக்கு காரணமே அது மட்டும்தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஐ ஹவ் விசிட்டட் ஆல்மோஸ்ட் ஆல் தி பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்ட். இந்த உலகத்துடைய பெரும்பாலான இடங்களுக்கு நான் சென்றிருக்கிறேன். சர்வதேச பல இடங்களிலே நான் உரையாற்றி இருக்கிறேன். அந்த பெஞ்சஸ்லாம் நான் போய் பேசியிருக்கிறேன். அப்போ கூட ஃபஸ்ட்டு எந்திரிச்சுன்னு ஒருத்தன் கேள்வி கேட்பான். சுற்றி வளைச்சி பார்த்தா நம்ம சித்தப்பா மோனா இருப்பான். எந்த நாட்டுக்கு நீ போ, அங்கே எழுந்து நின்று முதல்ல கேள்வி கேட்குறவன் யாருன்னு பார்த்தா இந்தியன் ரேஸ்லேருந்து ஒருத்தனாக தான் இருப்பான். அடிப்படையிலே நீ புத்திசாலி. பிலீவ் இன் யுவர் செல்ஃப், பி அன் அரகன்ட் கை. திமிரு பிடிச்சி திரி, தப்பே கிடையாது. அறிவு திவர் ஒரு நாளும் தவறென்று. ஆனால் நான் முட்டாள் என்று நீயாக நினைத்துக்கொண்டு ஒரு செயற்கை திமிரை உருவாக்கி கொள்ளாதீர்கள். என்னுடைய அடையாளத்தை மறைப்பதற்காக நான் ரவுடிமா தர்றேன், வேண்டாம். நீ உன் அடையாளத்தை மறைப்பதற்கான எந்த அவசியமும் கிடையாது. நீ முட்டாள் என்பது நீயாக வைத்திருக்கக்கூடிய அபிப்பிராயம் மட்டும். பாருங்க, உலகம் முழுக்க எதுக்கு இந்தியர்கள்லாம் உடனே வேலை கொடுக்குறான்? அமெரிக்காவில் வேலை கொடுக்குறான், ஆஸ்திரேலியா வேலை கொடுக்குறான். எதுக்கு கொடுக்குறான்? சொன்ன உடனே பட்டுன்னு புரிஞ்சுக்கிட்டு செய்வான் இந்தியன். அதனால தான் இட் இஸ் வெரி சிம்பிள். ஒரு இந்தியன் எம்ப்ளாயி அமெரிக்காவில் இருக்கான், ஒரு வெள்ளைக்கார எம்ப்ளாயி அமெரிக்காவில் இருக்கான்னா அவங்ககிட்ட 4 தடவை சொல்லணும். நம்ம பையிட்ட ஒரு தடவை சொன்னால் போதும். ஒரு தடவை சொன்னோடனே 4 வேலையை முடிச்சு விடுவான். இந்த சிங்கம் படத்தில் ஒரு சினிமா டயலாக் வரும்ல, அவன் ஏன் இன்ஸ்பெக்டராக இருக்கணும், உனக்கு தெரியணும் அவ்வளோதானையா அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு விவேக்கிட்ட சொல்லுவார் ராதா ரவி, ஃபோனை போட்டு சரக்கு வந்துருச்சான்னு கேளு அப்படிம்பார். டப்புன்னு ஒரு ஃபோனை போட்டு சரக்கு வந்துருச்சு வந்து ஃபோனை வச்சுப்போம். சரக்கு வந்துருச்சான், எத்தனை மூடை வந்துச்சுன்னா திரும்ப ஃபோன் போடுவார். அதில் எவ்வளோ உளுந்து